படிப்புக்கு எடுக்கும் முக்கியத்துவம் ஆன்மீகத்துக்கு கொடுப்பது கிடையாது. தொழுகை நேரம் இருந்தால் தான் தொழுகின்றார்கள். பாட வகுப்பில் இருந்தால் வகுப்பை முடித்துவிட்டு சில நேரம் கலாவாக்கி விடுகின்றார்கள். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு விடயமும் மார்க்கத்துடைய கடமைகளுக்கு மிஞ்சியது கிடையாது. அதான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த சொல் எங்களுடைய காதிலே எப்பொழுது விழுகின்றதோ எமது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விழ வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் எமக்கு அல்லாஹ்வுடைய அந்த கடமையை தவிர வேறு எதுவும் எவரும் பெரியது கிடையாது. எனது முதல் தலையாய கடமை தொழுகையாக இருந்து கொண்டு, எனவே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். சில நேரம் சில பெற்றோர்கள் ஏமாற்றப்படலாம். பள்ளிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு சந்து பொந்துகளில் அல்லது மைதானங்களில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் இருக்குகின்றது. இது எவ்வாறாயினும் இதனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பள்ளி வாயுடன் தொடர்புடைய பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை நாங்கள் மாற்றுவோம் என்று சொன்னால் அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி அவர்களை வழிதவறச் செய்யாமல் அழகான ஒரு வழியில் செலுத்திக் கொண்டே இருக்கும். ஏன்? பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகை, மலக்குமார்களுடைய வருகை இருக்கக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் பொங்கக்கூடிய இடங்கள். அப்படியான இடத்துடன் தொடர்பை எமது பிள்ளை பேணக்கூடியதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை ஒரு பொழுதும் பாவ காரியங்களில் ஈடுபட மாட்டாது. இன்று அநேகமான பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் பாவங்களில் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். காலப்போக்கில் அந்த பிள்ளைகள் ஒளியிழந்த விளக்கு போன்று ஆகிவிடுகின்றார்கள். என்ன காரணம்? பாவம் எந்த உள்ளத்திலே வந்து விடுகின்றதோ, பாவத்துடைய தொடர்பு எந்த உள்ளத்தில் வந்து விடுகின்றதோ அங்கே நிச்சயமாக இல்முடைய பிரகாசம் இருக்க மாட்டாது, கல்வியுடைய பிரகாசம் இருக்க மாட்டாது. எங்களுடைய மதுஹபுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாங்கள் அனைவரும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மதுஹபின் இஸ்தாஃபர் தன்னுடைய ஆசிரியரான வக்கீலிடம் போய் சொல்லுகின்றார்கள், உஸ்தாதே, எனக்கு ஞாபக சக்தி குன்றியதாக இருக்குகின்றது, எனது மனன சக்தியுடைய குறைபாடு இருக்குகின்றது, என்ன செய்யலாம் என்று சொன்ன நேரத்திலே அந்த இமாம் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மாணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், பாவ செயல்களில் ஈடுபடாதே. நீ பாவ செயல்களில் ஈடுபடுவது அது அறிவு என்பது ஒரு வெளிச்சம், பாவம் என்பது ஒரு இருள். இந்த ரெண்டும் ஒரு இடத்தில் ஒன்று சேர முடியாது. ஒன்று இருள் இருக்க வேண்டும் அல்லது வெளிச்சம் இருக்க வேண்டும். ரெண்டு ஒன்று தான் இருக்கிறான், ரெண்டும் ஒரு சேர இருக்க முடியாது. எனவே பாவங்களுடன் நம்முடைய தொடர்பை இல்லாமலாக்கிவிடு, பாவ காரியங்களில் ஈடுபடாதே என்று நசீஹத் செய்து புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக நாம் நமது பிள்ளைகளை கல்விமான்களாக எதிர்பார்க்கின்றோம் என்றால் எதிர்காலத்தில் சமூக நலன் மிக்கவர்களாக கற்றுத் தேர்ந்த ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் கல்வியை மாத்திரமல்ல, ஆன்மீகத்துடன் பன்முகப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நல்லொழுக்கத்துடன் கூடிய ஒரு சமூகத்தையே நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக வரும். இல்லை என்றால் இலகுவாக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார். இன்று கூட நாங்கள் உயர்மட்ட சில இடங்களிலே பார்க்கின்றோம், இலகுவாக மார்க்கத்துடைய விடயங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. அரசாங்க மட்டத்திலும் சரி, உயர் மட்டங்களில் மார்க்க விடயங்கள் என்று வரும் பொழுது அது பற்றிய போதிய அறிவு இல்லாத பெருங்கொண்ட அறிவாளிகள், மார்க்கத்துடைய பற்றும் கிடையாது, அது பற்றிய அறிவும் கிடையாது, மார்க்கத்தை இலகுவாக விற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே என்ன காரணம்? மஸ்ஜிதுடன் உள்ள தொடர்பாடு குறைந்ததுதான். நல்ல மலரோடு தொழுகையோடு இருந்த அந்த தொடர்பு குறைந்ததனால், மார்க்கத்துடைய பண்பாடு இல்லாமல் கல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டதனால் அது பயன் அவர்களுக்கு கிடைக்குகின்றது. ஒரே ஒரு புறத்தில் என்ன புறம்? பணம் ஈட்டுகின்றார்கள். இதுவல்ல பயன். கல்வியின் மூலம் வசதியாக வாழ்வது, பணம் ஈட்டுவது மட்டும்தான் பிரயோஜனம் என்று கண்டால் அதற்கு இதுதான் வழி அல்ல. விவசாயம் செய்தும் பணம் ஈட்டிக் கொள்ளலாம், வேறு இன்னும் தொழில்களில் ஈடுபட்டும் பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம். பணத்தை சம்பாதிப்பதுதான் கல்வியுடைய நோக்கம் என்றால் அதற்கு பண்பாடும் தேவைப்படாது, ஒழுக்கமும் தேவைப்படாது, ஆன்மீகமும் தேவையில்லை. அன்பானவர்களே, முஸ்லிம் என்ற வகையில் நாம் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் இந்த இஸ்லாத்துடைய சரியான தூதை சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது, பிற மதத்தவர்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பு ஒவ்வொருக்கும் இருக்கின்றது என்ற வகையில் படிப்பு, அந்த கல்வி ஆன்மீகத்துடன் இருக்க வேண்டும். ஆன்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக எமது பிள்ளைகள் பள்ளி வாயிலுடன் தொடர்புபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அநேகமான பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் சுபஹ் தொழக்கூடிய பழக்கமே கிடையாது, சுபஹ் தொழுகிற பழக்கமே கிடையாது. என்ன செய்கின்ற? இரவு வழியில் சுற்றி திரிகின்றார்கள். காலையில் 6 மணி 6:30 எழுப்பி சுபஹம் இல்லாமல் பாடசாலைக்கு செல்கின்றார்கள். எப்படி படிக்கக்கூடிய விடயம் தலைக்கு ஏறும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னுடைய உம்மத்திற்கு அவருடைய அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்யப்பட்டுள்ளது. தஹஜ்ஜுடைய வேலை, சுபஹுக்கு புறவுள்ள நேரங்கள், இந்த நேரங்கள் படிப்பதற்கு மிகவும் உகந்த நேரங்கள். மனநமிட்டால் அது உள்ளத்தில் பதிவதற்கு மிகவும் பொருத்தமான நேரங்கள். இந்த நேரத்தை எடுத்து பாருங்கள். எப்படி ஒருவருக்கு எழும்ப முடியும்? இரவு 12 மணி 1 மணிக்கு தூங்கினா சுபஹ்ல 4:05 மணிக்கு எப்படி எழும்பலாம்? அப்படித்தான் முயற்சி செய்து எழுப்பினாலும் காலப்போக்கில் நோயாளிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, பெற்றோர்களே, நாங்கள் ஒவ்வொரு முனைய வேண்டும். வெறும் கல்வியை மாத்திரம் கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் அந்த கல்வி ஆன்மீகத்துடன் கலந்த, ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒழுக்கமூட்டப்பட்ட ஒரு சமூகமாக எமது கல்வியை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை அந்த பிள்ளைகள் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும். அதே நேரம் எங்களையும் பெற்றோர் என்ற இடத்தில் வைத்து பார்க்கும். இன்று கவலைக்குரிய சம்பவங்களும் எமது சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. சரியான ஆன்மீகம் இல்லாததால் அவருடைய ஆன்மீகம் மட்டும் தூரமாகவில்லை, தன்னுடைய பெற்றோரையும் ஒதுக்கி விடுகின்றார்கள். தான் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வந்துவிட்டால் பெற்றோரை கூட பார்க்க நேரம் இல்லாமல், அவர்களுடைய அந்த உரிமைகளை கூட கொடுக்க மனம் இல்லாமல்
காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் சென்றதுதான். அன்பானவர்களே, தாய்மார்களே, கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் எப்படி முயற்சிக்கின்றோமோ இதே போன்று எங்களுடைய பிள்ளைகளை ஆன்மீகத்துடன் தொடர்புபட்டவர்களாக, மார்க்க விழுமியங்களை பேணக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த யூகேயை தலைமையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஊருக்கு பரந்த அளவில் கல்வி சேவையை செய்ய வேண்டும் என்று முன்வந்திருக்கின்ற அதே நேரம் முழுமையாக உலமாக்களுடைய பெரியோர்களுடைய வழிகாட்டலை எடுத்து மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, ஆன்மீகத்துக்கு எந்த ஒரு விதத்திலும் மாற்றம் இல்லாமல் மார்க்க கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வழிகாட்ட வேண்டும் என்று பெரிய ஒரு அவாவுடனும் ஆசையுடனும் முன்வந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதில் யாரெல்லாம் சம்பந்தப்படுகின்றார்களோ அனைவருக்கும் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் அவருடைய எதிர்கால முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கும் துவா செய்வதுடன் பூர்ண ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாளைய சமூகம் இன்ஷா அல்லாஹ் தலை சிறந்த ஒரு உயர்ந்த சமூகமாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.